இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய யூடியூப்லே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், திடீரென்று உங்களுடைய ஸ்கிரீனில் நான் வருவேன் என்று சொன்னால், ஆர் இது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை சொல்ல நான் வந்திருக்கிறேன். நீங்கள் ஒரு ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அது என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். Jesus loves you. அவர் அதிகமாய் உங்களை நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். தான் உங்களுக்காக இறந்த காரியத்தை, எவ்வளவு தூரமாய் உங்கள் மீது அன்பு செலுத்தினேன் என்ற காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று என் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷ குலத்தின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் உங்களுடையதாக்கி கொள்ள வேண்டாம், அதை பர்சனல் ஆக்கி கொள்ள வேண்டாம். என்னுடைய பாவத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று உங்களுடையதாக்கி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை உங்களுடைய தெய்வமாகவும் உங்களுடைய இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சிலுவையுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக மாறுகிறீர்கள். அவர் செய்து முடித்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். ஆக இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புக் கொடுங்கள். தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி அர்ப்பணியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம், நாங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியத்தை செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கோம். எவ்வளவு தூரம் நாங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய தூதர்கள் அந்த காரியத்தை செய்வதற்கு அவர்கள் மிகவும் அவதானமாயிருக்கிறார்கள். தேவ தூதர்கள் எல்லாம் பணிவிடை ஆவிகள், அவர்கள் அக்கினி ஜுவாலைகளாக ஆண்டவர் மாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யும்படியாக, ஆண்டவர் ஊழியம் செய்யும்படியாக, மனுஷ குலத்துக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பணிவிடை ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படியாக தங்களுடைய ஊழியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால், பெர்ஃபெக்டாக செய்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த காரியத்தை பெர்ஃபெக்டாக செய்கிறார்கள். அப்படியாக செய்து முடித்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறார்கள். இந்த காரியத்தை நான் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்து காட்ட விரும்புகிறேன். எப்படியாக இந்த கப்ரியேல் ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்து முடித்து திரும்பினான். அந்த தேவதூதர்கள் அப்படியாக இருக்கும் போது மனிதர்களாகிய நாங்கள், அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள், ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியத்தை செய்யும்படி எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா பிரியமானவர்களே? ஆண்டவர் சொல்லிய காரியத்தை நான் செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை, அந்த வைராக்கியம் நம்முடைய இதயத்தில் அதிகமா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, நீங்கள் கிருபை பெற்றவர்கள் வாழ்க, கிருபை பெற்றவர்கள் வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உங்களோடும் கூட இருக்கிறார், நீங்கள் கிருபை பெற்றவர்கள் வாழ்க, you highly favored, you are highly favored, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அப்படியாக தேவதூதன் மரியாளோடு பேச தொடங்குகிறார். அவருடைய ஆண்டவர் சொன்ன காரியத்தை, அந்த அசைன்மெண்டை செய்வதற்கு மரியாளை சம்மதிக்க பண்ண வேண்டியது அந்த தேவனுடைய வேலையாக இருந்தது. அவள் கடைசியாக தன்னை ஒப்பு கொடுத்து தான் திருமணம் ஆவதற்கு முன்பாக கற்பம் தரித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கற்பத்திலே அவள் ஏற்றுக்கொள்வதற்கு அவள் ஜஸ்ட் சொல்ல வேண்டும். அதுதான் அந்த தேவனுடைய அந்த நேரத்திலே கப்ரியேலுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாயிருந்தது. அநேக வேலைகள் இங்கே வேதத்திலே பார்க்கலாம். கப்ரியேலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்திலே அவன் கப்ரியேலுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மென்ட் என்னவென்று சொன்னான். அவன் பரலோகத்திலே தேவனால் எதற்காக அனுப்பப்பட்டான் என்று சொன்னான். மரியாளை ஜஸ்ட் என்று சொல்ல வேண்டும். அவள் கன்னியா இருக்கிறாள், அவள் கற்பம் தரிக்க வேண்டும். அதனால் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் அவள் எதிர்கொள்வதற்கு அவள் தன்னை தயார்படுத்தி அவள் கற்பம் தரிப்பதற்கு ஓம் என்று சொல்ல வேண்டும், ஆம் என்று சொல்ல வேண்டும், ஜஸ்ட் என்று சொல்ல வேண்டும். அது முடிந்தது என்று சொன்னால் அவளுடைய அசைன்மென்ட் முடிந்தது. அப்படியாக அந்த கன்வர்சேஷனை பார்க்கிறோம். அவள் எப்படி ஆகும் என்று சொல்லுகிறாள், தேவதூதனை விளக்கப்படுத்துகிறாள், காரியங்களை கன்வின்ஸ் பண்ணுகிறாள். இன்னொரு விதத்தில் சொல்ல போன சொன்னால், அந்த மரியாள் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு அவள் கன்வின்ஸ் பண்ணுகிறாள். தான் கொண்டு வந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவளோடு சம்பாஷணை செய்கிறாள், காரியங்களை விளங்கப்படுத்தி கொடுக்கிறாள். கடைசியாக அவள் எப்பொழுது தேவதூதன் அவளை விட்டு கடந்து போனான் என்று சொன்னால் 38ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுள் என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டார்.
பிரியமானவர்களே, அது மட்டும் தேவதூதன் அவளை விட்டு போகவில்லை. ஆண்டவர் சொன்ன காரியம், அந்த அசைன்மெண்ட், கேப்ரியலுடைய அசைன்மெண்ட் என்ன? மரியாள் ஜஸ்ட் என்று சொல்ல வேண்டும், அவளை சம்மதிக்க பண்ண வேண்டும், அவள் கன்னியாக கற்பம் தரிப்பதற்கு அவளை சம்மதிக்க பண்ண வேண்டும். அதற்கு எப்படியாக அவளோடு உரையாடினான், எப்படியாக கன்வின்ஸ் பண்ணினான், எப்படி கர்த்தருடைய சித்தத்தை அவளுக்கு சொல்லிக் கொடுத்தாள். கடைசியாக அந்த சம்பாஷணை எல்லாவற்றுக்கும் பின்பாக மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவருடைய அடிமை, எனக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. நம்முடைய காரியம் அப்படியாக இருக்கட்டும். நமக்கு காரியங்கள் வெளிப்படுத்த கொடுக்கப்படும் போது, ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்தும் போது நம்முடைய பதிலும் இப்படியாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, அதனால் இருக்கிற பிரச்சனைகள் தெரியும் மரியாளுக்கு. இதனால் எப்படியான எல்லா காரியங்கள் வரப்போகுது, நான் கற்பந்தெடுத்தால் வெளியில என்ன எப்படி போய் சொல்லுவேன், அதில் என்ன சமூகத்தில் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, கல்லறிந்து கொண்டு விடுவார்கள், அதெல்லாம் அவளுக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவள் எடுத்துக்கொண்டு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவது என்று ஒப்பு கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கிறது. அந்த தேவதூதன் அதற்கு பிற்பாடு அவருடைய வந்த வேலை முடிந்து விட்டது. கபிரியலுக்கு இந்த நேரத்திலே அந்த இடத்திலே கொடுக்கப்பட்ட வேலை அவள் முடித்து விட்டது. அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டார். தன்னுடைய வேலையை பெர்ஃபெக்டாக முடித்து விட்டு கபிரியல் போய்விட்டார். மறுபடியும் அவருக்கு அடுத்த வேலை பெற மட்டும் அவர் அங்கே இருப்பார். ஆக எனக்கு பிரியமானவர்களே, எப்படியாக இந்த தேவதூதர்கள் செயற்படுகிறார்கள், எப்படியாக இந்த தேவதூதர்கள் செயற்படுகிறார்கள், ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதற்கு எப்படியாக அவர்கள் செயற்படுகிறார்கள், எப்படியாக யாரை கன்வின்ஸ் பண்ண வேண்டுமோ அவர்களை கன்வின்ஸ் பண்ணி கர்த்தருடைய சித்தத்தை அவர்கள் செய்து முடிக்கும்படியாக அவர்கள் எப்படியாக அர்ப்பணிக்க அவர்களை வைக்க வேண்டுமோ அந்த காரியத்தை அவர் அழகாக செய்து முடித்தார். அந்த தேவதூதன் கபிரியல் செய்து முடித்தார். நாங்கள் இந்த கபிரியலை விட மேலானவர்கள் அல்லவா பிரியமானவர்களே? நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? தேவதூதர்கள் அல்லவா? பணிவிடை ஆவிகள், அவர்கள் பிள்ளைகள் அல்ல. நாங்கள் அப்பாவும் பிள்ளைகள். அவ பிள்ளைகளை விட அதிகமாக அப்பாவுடைய காரியத்தை செய்ய வேண்டும். எவ்வளவு அதிகமாக அப்பாவுடைய காரியத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும். எவ்வளவு அதிகமாக அப்பா சொன்ன காரியத்தை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். ஆனா அப்பா சொன்ன காரியத்தை செய்து முடிப்பேன் என்று உறுதியாக இருக்க வேண்டும், வைராக்கியமாக இருக்க வேண்டும். ஆக இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் செய்து முடித்த காரியத்திலே உறுதியாயிருங்கள். நீங்க செய்ய முடிக்க வேண்டிய காரியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தின காரியத்தை, உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறேன் என்று உங்களுடைய சித்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருப்பார் என்று சொன்னார். எதற்காக கவலைப்படாதீர்கள், மற்ற காரியங்களை பார்க்காதீர்கள். I know it is not easy, it won't be easy, but it's worth doing. இது செய்வது பிரயோஜனமானது. அப்பாவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமையா இருக்கு. ஏற்கனவே அவர் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினால் நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். We are debtors to his love. அவருடைய அன்புக்கு நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். பிதாவுடைய அன்புக்கு நாங்கள் நாங்கள் கடனாளிகள் பிரியமானவர்கள். We are debtors to his love. அங்க செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கும்படியாக, முழுமையாய் செய்து முடிக்கும்படியாக எவ்வளவு ஜாக்கிரதையா அந்த கபிரியல் இருந்தானோ அதை விட ஜாக்கிரதையா அதனுடைய காரியங்களை செய்து முடிக்கும்படி, ஜாக்கிரதையா இருக்கும்படி கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தன்னுடைய சித்தத்திலே நம்மை நடத்துவாராக.